nasty municipality. குஷ்டரோகி பசங்களை டவுன்ல என்டர் பண்ண விடலாமா? எடுத்து போய் சுட்டு தொலைக்க வேணாமா? காலகாலத்துல ஒழுங்கா நடக்காம ஏன்டா இந்த மாதிரி இந்த தாலியை அறுக்குறீங்க? இந்த வம்பெல்லாம் Shut up, nonsense. மோகன், மோகன், என்ன மோகன்? என்ன மோகன்? 24 hours டபுள் கொடுக்குறேன் நீ எனக்கு. ஏண்டா இந்தியாவுக்கு வந்து இப்ப ஃபீல் பண்றேன். கொஞ்சம் கூட மரியாதை தெரியாம நடக்கிறேன் நீ. எனக்கு அப்பா மரியாதை தெரியல. அப்ப எனக்கு மரியாதை தெரியல. சொல்லு, எனக்கு மரியாதை தெரியல. எல்லாம் அவுட் ஹவுஸ்ல இருந்தா என் பங்களாக்குள்ள வந்து உட்கார்றேன். பங்களாக்குள்ள உட்காரத்துக்கு ஒரு டீசென்ட் வேணும். உனக்கு எஜுகேஷன் இல்ல, நாகரிகம் இல்ல, பர்சனாலிட்டி இல்ல, ஒண்ணு இல்ல. வெத்தலை பாக்கு தட்டு சோபாவிலே ஒரு இலையை போட்டு சோறு தின்னு அசிங்கமா தெரியல உனக்கு. என்னதான் தயாரா இருந்தாலும் எப்போ ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்தோம் எங்க கிட்ட எல்லாம் நீ பேசக்கூடாது, ஒதுங்கி நடக்கணும். சொன்னா தெரிய மாட்டேங்குது. எல்லாம் யூரோப்பியன்ஸா வர்றான். என்ன பார்க்க மிஸ்டர் தாம்சன், எல்லா சுப்பீரியர் ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து உட்காந்துருக்கா. நீ தூணுகிட்ட வந்து நாய் மாதிரி நின்னு பாக்குறே. ஏண்டா நான் வந்து நின்னு பார்க்க கூடாதா? நீ ஏன் பாக்குறே? ஏன் பாக்குறே? அவன் யாருன்னு கேட்கறான். தாயாருன்னு சொல்றதுக்கு எவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுமா எனக்கு? என்ன தாயாருன்னு சொல்ல வெக்கமா இருக்கு. எப்படி சொல்றது உன்ன தாயாருன்னு? பெரிய பர்தாவை சுத்திக்கிட்டு வந்து நிக்கிறேன். எப்படி சொல்ற தாயாருன்னு? அட்லீஸ்ட் ஒரு கவுனாவை தச்சு போட்டுட்டு வரியா? சொல்லலாம், பரவாயில்ல தாயாருன்னு. நானா கவுன் போட்டுக்கணும்? என்ன, நாங்க ஃபாரின்ல படிச்சது நீங்க தான் கவுன் போடணும். வேற யாரும் போடுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். யாராவது வந்து கேட்டா மோகன் மேல தூங்குறான், மோகன் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு பேரை சொல்றேன். அசிங்கமா தெரியல? பின்ன வேற எப்படிதான்டா சொல்றது? துரை தூங்குறார், துரை படிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லு. இனிமே அப்படியே சொல்றேன். அதற்கிட்ட காலம்புற எங்க வந்து உன் கல்யாண விஷயமா ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஐ டோன்ட் லைக். எனக்கு கல்யாணம் எதை பத்தி நீ பேசக்கூடாது சொல்லி வச்சுட்டேன். எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஃபேர் கேர்ள் இந்தியாவிலே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். வேற எங்க பாத்துருக்கிற? நான் பிரான்ஸ்ல ஒரு கிளப்ல இருக்கவளை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் மேரேஜ் பண்ண போறேன். எனக்கு தமிழ்நாட்டு பொண்ணு தேவையில்லை. ஏண்டா தம்பி இப்படி எல்லாம் பேசலாமா? உங்க மாமா வேதரத்னம் இருக்கிறாரு, அவர் பொண்ணு சந்திரான்னு ஒரு பொண்ணு இருக்கிறா. அழகா இருக்கிறா, மூக்கு மூலியமா இருக்கிறா. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக இங்க வந்து எனக்கு தொல்லை கொடுக்குறேன். கல்யாணமா கல்யாணம் எதுக்கு பண்றதுன்னே இந்தியாவில இன்னும் சரியா தெரியாது. எனக்கும் வயசாயி போச்சு இல்ல? உனக்கு வயசாயிடுச்சுன்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல? என் மூச்சு இருக்கிறப்போ எப்படி ஒவ்வொருத்தர் மூச்சுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் மூச்சு என்ன ஆவறது? மோகன், நீ கல்யாணம் செய்துக்குத்தான் வேணும். சரி, செஞ்சுக்க போ. செஞ்சுக்க போ. பெரிய தொல்லை. கல்யாணம் செய்து கொண்டுதான் மனிதன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது இந்த நாட்டு சட்டம். முட்டாள்தனமான சட்டம். ஏதோ மனிதன் ஜாலியாக வாழ்க்கை நடத்த வேண்டும். இதைத்தானே நான் தினந்தோறும் செய்து கொண்டே இருக்கிறேன். வணக்கம் மோகன். மார்னிங். மோகன், நம்ம ஊர் நகர சுத்தி தொழிலாளிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அதுல கூட்டத்துக்கு என்னையும் கூப்பிட்டானுங்களா? ஏன் இவ்வளவு கோபமா பேசுற? நமது தொழிலாளிகள் மத்தியிலே குவிந்திருக்கும் முட்டாள்தனமும் மூட நம்பிக்கையும் அகற்ற முடியாத குப்பைகள் தானே. நீ வந்து மேல்நாட்டிலே நகர சுத்தி தொழிலை செய்கிறார்கள் என்பதையாவது சொல்லக்கூடாதா? மேல்நாட்டுல இருக்கிறவன் நின்னுகிட்ட கூட்டுறான், இங்க இருக்கிறவன் குனிஞ்சுகிட்ட கூட்டுறான். நீங்க போய் சொல்லுப்போ. ஏண்டா வர அப்படி கேட்டு போட்டு நமக்கு ஏண்டா இந்த தொல்லையெல்லாம்? தொழிலாளி கட்சி, முதலாளி கட்சி, சாமியார் கட்சி, வேலை. இந்தியாவில் குரோஸ் கணக்கா வச்சுக்கிட்டு இருக்கான் கட்சியை. எல்லா கட்சியும் பிசினஸ்ல பூந்துட்டான். பிளகர்ஸ் வேற ஒண்ணுக்கு லாய்க்கல்ல. அம்மா, இந்த நேரத்துல எனக்கு ஒரு கல்யாணம் வேற ஏற்பாடு. கல்யாணமா உனக்கா? அதுதான் இப்படி பேசுற. ஐ ஆம் வெரி கிளாட் மோகன். அம்மா செலக்ஷன்னா பெண்ணு பெரிய இடமா தான் இருக்கும். பெண்ணு பெரிய 120 அடி உயரம் போட. Hello, Mr. Mohan. Congratulations. Sit down. Thompson. Sit down. Hello. Thank you. Come on.
சுக்கிரன் ராகு குரு 8 8:45 7 7:45 பொருத்தம் வெகு திவ்யமா இருக்கு. இன்னைக்கு ராத்திரிக்கே வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாஞ்சாமி, எல்லா காரியத்தையும் ஒரு மாதிரி நீங்களே இருந்து முடிச்சு வச்சுட்டீங்க. இந்த ஒரு வேலையும் செஞ்சுட்டீங்கன்னா அதற்கு இல்ல பிள்ளைவாள், பேசா செஞ்சுடுறேன்னா அதிலே பாருங்க. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல 8ஆம் இடத்துல இருக்கிற குரு பேருந்து போயிடுறான். கன்னி தனியா இருக்கான். அப்போ அங்கே சந்திரன் வந்துடுறான். ஆகவே குருவும் சந்திரனும் ஒத்து போயிடுறான். எவ்வளவு திவ்யமா அமைஞ்சிருக்கு பாத்தியாளா சாமி? இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ண வேற யாரால முடியும்? சாமி சொன்னா சரிதான், அப்படியே செய்துடுவோம். அதோடு மட்டும் இல்ல, இப்போ சந்திரன் உச்ச நிலையில இருக்கிறான். இதுல பாருங்க, சந்திரன் 1 3 10 11 சார்ந்திருந்தால் வித்தை உண்டு. எதனா பங்களாவா பஜா மேடமா? கொஞ்சமாவது ஒரு காரியம் இல்ல. பந்தல் போடுறவன் சுண்ணாம்பு அடிக்கிறவன் எல்லாத்தையும் நான் பங்களா போல வச்சுட்டு பேசுறேன். ஆட்சி மொழி போ எல்லாத்தையும். தம்பி, இது உங்க மாமா, இவர் ஐயர். I am sorry, Mr. Pillai. I am sorry. இது என்ன எச்சில எல்லாம் கையில வச்சுக்கிட்டு எடுத்து தொட்டில கொடுத்து பிள்ளை மிஸ்டர் பலாய், நான் என்னமோ சத்தம் போட்டு சொன்னேன்னு ஒன்னும் ஃபீல் பண்ணாது மிஸ்டர் பலாய். உன்னை மேரேஜ் டைம்ல மீட் பண்ணேன். இப்ப பேட் பாடியோட இருக்க, அடையாளமே புரியல. அம்மா சொன்னாங்க நீ பொண்ணுக்கு எது வேணும்னு. எது? அப்பன். அப்பன் என்ன மேன் அசிங்கமா கோடு கீடு எடுத்துக்கிட்டு இருக்க? என்ன கோடு இது? இது விபூதி பட்டைப்பா. வாட் பட்டை? விபூதி பட்டை, நம்ம ஜாதிக்கு போடுறது. என்ன கோட்டை? ருத்ராட்சமப்பா. ருத்ராட்சம். யாருக்கு பங்களாக்குள்ள எல்லாம் காட்டு பசங்களை உள்ள விட்டுருக்கு? யார அவங்க எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தம்பி. அருள் கட்டணை சொந்தக்காரன். கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் கொண்டாந்து பங்களாக்குள்ள விட்டுக்கிட்டு கோட்டன் செடி எல்லாம் பிடிங்கி திங்கிறான். சோபால ஏறி பல்ட்டி அடிக்க மிஸ்லாம வீட்டுல நடந்து தீட்டியா மச்சான் மஜோ தமிழ்நாட்டு மாதிரி மச்சான் கிட்ட கூப்பிடக்கூடாதுன்னு எத்தனை வாடி சொல்றது உனக்கு? வாதோட தங்கச்சி உன்னை கூட்டியார சொல்லுது. எப்ப? ஆமா, இந்த பிளாக் ஹவுஸ் பர்மிஷன் எல்லாம் சோபனை வச்சிருக்காங்க. நாளைக்கு நைட் வரை அவர்கிட்ட போய் சொல்லு போ. இத நாளைக்கு வச்சுக்கலாம், இப்ப வீட்டுக்கு வா. மிஸ்டர் பிள்ளை, இந்த நாளைக்கு நைட் வச்சு ராத்திரி 10 மணிக்கு மேல சந்திரன் குரு அவங்க இடத்துக்கு போறாங்களா? அதனால இன்னைக்கு ராத்திரியே வச்சுக்கணும். மிஸ்டர் பிள்ளை இப்படி செஞ்சா என்ன? சந்திரன் குரு இந்த 2 ஃபெல்லோவை கூப்பிட்டு நாளைக்கு லீவ் எடுத்துக்க சொல்லுவோம். நாளைக்கு பகல்ல இருக்க சொல்லவனே. நாளை நைட் மெயில் கேட்ச் பண்ணி அவனை போய் சொல்லுவோம். நான் சொன்னேன் சொல்லவனே. யார் அவன்? சந்திரன் குரு பொண்ணுக்கு சொந்தக்காரன், அண்ணன் தம்பியா? கிரகங்களாச்சே. பிளானட்ஸ். That's all. Please say it. Hey, come on. 10, 11, 12, 1, 2. 2 மணிக்கெல்லாம் அங்க வரேன்னு சொல்ல அவகிட்ட. ஆமாம் துரை, கட்டாயம் வந்துரு, இல்லன்னா தங்கச்சி போச்சுக்கோ. மிஸ்டர் பிள்ளை, பஞ்சுவலா 10 o'clock இங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா எனக்கு 2 இடம் அட்டென்ட் பண்ணணும். ரொம்ப ட்ரபிளா இருக்கும். அதெல்லாம் பார்த்து நடக்கு. வச்சிருக்குன்னு சொன்னாங்களே, ஒன்னையும் காணுவேன். வேற ட்ரெஸ் எங்க வச்சிருக்கேன்? எங்க வச்சிருக்கேங்க? எங்க வச்சிருக்கேன்? எங்க வச்சிருக்கேன்? பால் சாப்பிடு 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 சொன்ன கேட்கணும். சாப்பிடுன்னு சாப்பிடணும். சொன்ன சாப்பிடனா சாப்பிடணும். சொன்ன சாப்பிடு சாப்பிடு. ஏய் ஏய் சாப்பிடு. சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? எங்க உள்ளே கொடுத்துட்டாங்களா? பாலாவை சாப்பிடு, பழமாவை சாப்பிடு. 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 நீ ஒண்ணு சாப்பிடு, நான் ஒண்ணு சாப்பிடுறேன். இல்லைன்னா 2 சாப்பிடு. ஏதாவது சாப்பிடு. சொன்னாங்க சாப்பிடு. ஐய் சாப்பிடு. தொடக்கூடாத
தொடக்கூடாது. ஏய், தொடக்கூடாது, தொடக்கூடாது. சொன்னாக்கு சாப்பிடு, சாப்பிடு. தோரை சொன்னாக்கு சாப்பிடுன்னா சாப்பிடு, சாப்பிடு. சாப்பிட மாட்டேன். ஏய், சாப்பிடு. சாப்பிட மாட்டேன், சாப்பிட மாட்டேன். சொன்னா சாப்பிடணும், சாப்பிடணும், சொன்னா கேட்கணும். சாப்பிடணும், சாப்பிடு, சாப்பிடு. கையை உதறி தருகிறார் வில்லேஜுக்கு. மாலையிட்ட மங்கை யாரோ என்ன பேரோ அந்த மானினியா என்ற ஊரோ நம் நாடிய சுகமே தருமதி மேவிய வனிதாமணி மாமத வேல் செந்தல் தேரோ திருவாய் மலர்ந்தே அருளீரோ. முகிலுக்கிணையும் என்ற குழலை தழுவி நின்ற முகமட்டம் அது கன்ற பிம்பமோ பிற நிகர் நெற்றி அவள் கண்டான் சங்கமோ. பற்கள் முல்லையோ இடையில்லையோ, பற்கள் முல்லையோ இடை நானு சுழ வண்டு நேரு விழி வல்லியா கற்கண்டு தேன் மருவும் சொல்லியா தமிழ் சிந்து பாடி வண்டி தண்டை ஆடுவதம் கொண்டு ஆடுகின்ற மெல்லியா எந்த சிந்தைதான் மகிழ சொல்லையா. காவிய கலையோ இப்ப ஓவிய சிலையோ, காவிய கலையோ காவிய கலையோ இப்ப ஓவிய சிலையோ அந்த காமனின் சிலை பூமியின் மீது காரிகையாயுரு மாறி வந்தாளோ. காவின் மலர் கொடியோ கல்வி கேள்வியில் எப்படியோ, காவின் மலர் கொடியோ காவின் மலர் கொடியோ கல்வி கேள்வியில் எப்படியோ. உங்கள் காதலி எந்தனின் மாதிரி அன்போடு காமுறு கல்லாபரச கோமள பெண்ணோ கற்பனையின் சீரோ கட்டியாரோ, கற்பனையின் சீரோ கட்டழகியாரோ. சொல்றதுக்கு என்ன, ராத்திரியே போயிட்டானா? ஆமாப்பா. ஏன் போனா? ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும். முக்கியமான வேலை வேற என்ன இருக்கு? வரட்டும், பேசிக்கிறேன். What, Mr. Salai? How did you? Quite well? What's the matter? ஒண்ணுமில்ல. ஒண்ணுமில்லை. Nothing. Done? என்னடி? நேற்று ராத்திரி It is my private matter. அதெல்லாம் நீ கேட்க கூடாது, ரொம்ப தப்பு. ராத்திரி எங்க போறேன் எங்க வரேன் ராத்திரி சமாச்சாரம் இது வரைக்கும் ஒரு பயலும் கேட்டதில்லை. நீ தான் கேட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். மிஸ்டர் தலாய், மாமனாராச்சு என்ன? எந்த நாரா இருந்தாலும் என்கிட்ட கேட்க கூடாது. உன் பொண்ணு உலக அழகி போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினவ. எங்கேயே இருப்பேன்ல, எங்கேயும் விளையாவல கொண்டாந்து தள்ளுறது, அப்புறம் சத்தம் போடுறது. நிறுத்து தம்பி, நேரமா பேசு. எங்க விளையாட வேலை? என்ன நான் ரவுடித்தனம் பண்றேன்? தண்ணி எண்ணி அடிச்சிருக்கியா? கையில பேச எஜுகேஷன் இல்ல. அழைச்சு போவோம் பெண்ண வழியே. இப்பவே டைவர்ஸ் பண்ற அழைச்சு போவலையே, ரத்து பண்ற போவலையே. மரியாதை தெரியாதா? என்ன தெரியும் உனக்கு மரியாதை? மரியாதைனா உனக்கு என்ன தெரியும்? மாமனார்னா கல்யாணம் ஆச்சு 2 நாள் இருக்கணும் போயிடணும், அது மரியாதை. அப்பா போதும்மா போதும். மரியாதை என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பேசுறது அவனுக்கு புரியல, அவன் பேசுறது எனக்கு புரியல. இங்கிலீஷ் இவன் கிட்ட மாட்டிக்கிட்டு தவியா தவிக்குது. நான் வரேன்மா. அப்பா எங்கப்பா போறீங்க? என்னடே என்ன உங்க அப்பா அனாதியா போறான், அவன் பின்னால போறிய? வேணாமா, என்னை பத்தி கவலைப்படாது. நான் எங்கேயாவது போய் செஞ்சாச்சா தம்பி, நான் வர்றேன். வராத போ. பெரிய பொண்ணை பெத்துட்டேன்னு கலாட்டா பண்ணி பாக்குறேன். நான் பெத்த பொண்ணாச்சே. ஏன் பெத்த? ஏன் நான் பெத்த? ஏன் நான் பெத்த? அவா எல்லாம் உங்க போனவங்களுக்கு கொடுக்கதான் பெத்த.